ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை ப்ரெட்டை வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு சிம்பிளான ஸ்நாக், அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் செய்ய போகிறோம். வாங்க இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் 2 முட்டையை இப்போ நான் உடச்சி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த முட்டை கூடவே பால் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திங்கன்னா போதும். கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. முட்டையை 2-3 நிமிஷத்துக்கு முட்டை பால் சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பிரெட் துண்டுகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி பிரெட் ரெசிபி செய்யும் போது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதோட பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் 4 இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெட்டுங்கிறதுனால நான் 2 கட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸாக தான் இருக்கும் இந்த ப்ரெட் துண்டு. இப்படி 2 நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தமாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 துண்டுகளை நம்ம எடுத்து இப்போது டிப் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த முட்டையில் இப்போ நான் 3 துண்டுகளாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் வெண்ணெயை கொஞ்சம் லைட்டாக அப்படி தடவிக்கலாம். சும்மா லைட்டாக வெண்ணெயை தடவிட்டு இதுக்கு மேலே ஒரு பிரெட் துண்டு வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக தடவிக்கோங்க. நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக இது கூட சீஸ் கூட நீங்கள் சும்மா லைட்டாக துருவிட்டு சேர்த்துக்கலாம். சீஸ் சும்மா லைட்டாக 2 துண்டுகளையும் வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும்பொழுது. இப்போ இதே போல் எல்லா பிரெட் துண்டுகளுக்கும் வெண்ணெயை லைட்டாக தடவி நான் எடுத்து வச்சுக்கிறேன். பிரெட் துண்டுகளை ரெடி பண்ணதுக்கப்புறமா வெண்ணெய் தடவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் இல்லை தோசைக்கல் வச்சுக்கோங்க. இப்போ நான் பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேன் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா வெண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்ணெயில் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே இப்போ நம்ம ப்ரெட்டை வைக்க போகிறோம். எடுத்துருக்கிற இந்த 3 ப்ரெட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையில் ஃபுல்லாக அப்படி டிப் பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் முட்டை படுற அளவுக்கு நல்லா அப்படி நனைச்சிட்டு அப்படியே எடுத்து இப்படி பேனில் வச்சுடுங்க. முட்டை ப்ரெட்டில் நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் துண்டுகளை எடுத்து அப்படியே பேனில் வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் தீஞ்சு போகக்கூடாது, நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணணும். இதுக்கு மேலே உங்களுக்கு முட்டை பத்தலைனா கூட இப்படி லைட்டாக அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா எல்லா பக்கமுமே நீங்கள் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர வரைக்கும் குக் பண்ணணும். அப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தீ ஃபுல்லாக வைக்காமல் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஸ்நாக் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம் ப்ரெட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெட்டை இன்னும் 2 கட் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் 4 நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குட்டி குட்டியாக இந்த மாதிரி ப்ரெட்டை நல்லா கட் பண்ணிவிட்டும் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்படி டோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம 3 லேயர் வச்சுருக்கிறதுனால முட்டையில் ப்ரெட்டு நல்லா நனைஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா டோஸ்ட் ஆகும். முட்டை ஃபுல்லாக ப்ரெட்டுக்குள்ளே இறங்குச்சுன்னா சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே போல் மீதி இருக்கிற ப்ரெட்டை எவ்வளோ நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கேற்றது போல் முட்டையில் நல்லா ப்ரெட்டை டிப் பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டையும் பாலும் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு செஞ்சுருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் அந்த முட்டையோட டேஸ்ட்டு, பாலோட டேஸ்ட்டும் ப்ரெட்டோடு சாப்பிடும்பொழுது
ரொம்பவே சிம்பிளான ஸ்நாக் இது. ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் அழகாக ஸ்நாக் சாப்பிட்டுக்குவாங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ப்ரெட் இருந்ததுன்னா உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.